நிறைய பேருக்கு இது தெரியாததுனால அவங்க என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி இந்த திருமுழுக்கு என்னமோ வேஸ்ட்டு போலையும், அங்கே போய் வாங்கினா தான் இப்போ கரண்ட்டில் ஏதாவது வாங்கி வச்சுக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வாங்கும்போது, நம்ம வாங்கினதே நமக்கு தெரியல. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், நான் பார்க்குறபடி வாங்கணும் அப்படின்னு இப்போ போய் முக்குறேன் நக்கிறேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. பிரைஸ் தி லார்ட். பாருங்க பிள்ளைகளே, இது அவர்களுடைய நம்பிக்கையின்படி ஒரு திருமுழுக்கு நடக்குதுன்னா அதை நம்ம குறை சொல்ல இல்லை, அது அவர்களுடைய நம்பிக்கையின்படி இருக்கட்டும். கத்தோலிக்க திருச்சபையினுடைய பாரம்பரிய ஒரு அவையினுடைய திருவருட்சாதனம், இந்த அருட்சாதனம் பேப்டிசம் திருமுழுக்கு, அதை நீங்கள் பெற்றுக்கொண்ட விட்ட பிறகு வேறு எந்த ஒரு திருமுழுக்கும் அந்த திருமுழுக்கோடு ஈடு செய்யவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம திருச்சபையில், நம்ம கத்தோலிக்க திருச்சபை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதுக்கு பிடிக்கும்? பிறந்ததுனால பிடிக்கும் இல்லை, அதில் ஒரு சில நுவான்சஸ் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய அந்த சிறப்புகளை பார்க்குறப்போ எனக்கு கத்தோலிக்க திருச்சபையை பிடிக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாம் வேறு இடத்துக்கு போனோம்னா அவங்க நம்ம திருமுழுக்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்மளுடைய திருச்சபை மூவொரு தெய்வத்தின் பெயரால் எந்த திருச்சபை அங்கீகரிக்கப்பட்ட திருச்சபையாக செயல்படுகிற திருச்சபைகள் நிறைய இருக்கிறது. சிஎஸ்ஐ, டிஎல்சி, தமிழகம் லூத்தர திருச்சபை, இதெல்லாம் இருக்கிறது. இவங்கெல்லாம் மூவொரு தெய்வத்தின் பெயரால் இந்த திருமுழுக்கு கொடுப்பாங்க. அதனால் இந்த மாதிரியான திருச்சபைகளில் திருமுழுக்கு பெற்றுவிட்டு நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு திருமணத்தினால இணைய வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நாம் மீண்டும் திருமுழுக்கு கொடுக்கிறது இல்லை. அந்த திருமுழுக்கை கத்தோலிக்க திருச்சபை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட்.